வணக்கம் நண்பா. எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள். காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பல்வேறு எம்ஆர்பி தகவல்கள் உள்ளன. செப்டம்பர் 5 வெளியான தகவல். தமிழகத்தில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் இன்று வியாழக்கிழமை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு முழு அளவில் மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2012 ஆம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தை துவக்கினார். இதன் மூலம் சுமார் 7629 மருத்துவர்கள், 18,846 செவிலியர்கள் உட்பட சுமார் 31,250 மருத்துவ பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் 40 மாத கால திமுக ஆட்சியில் மருத்துவ பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படவில்லை. 10 ஆண்டு கால கழக ஆட்சியில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மேலும் 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டன. அனைத்து தாலுகாக்களிலும் மருத்துவமனைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அரசின் குறிக்கோளின்படி 51 புதிய வட்ட மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டன. எஞ்சிய 32 தாலுகாக்களில் மருத்துவமனைகள் ஏற்படுத்த திட்டமிட்டோம். எங்கள் ஆட்சி காலத்தில் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டன. சுமார் 31,250 மருத்துவ பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் திமுக அரசு 2021 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா மினி கிளினிக்குகளை முடிவதுடன் அங்கு பணிபுரிந்து வந்த சுமார் 1,850 மருத்துவர்களையும் வீட்டிற்கு அனுப்பியது. மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்த சுமார் 500 மருத்துவர்களையும் பணி நீக்கம் செய்தது. ஆயிரக்கணக்கான மருத்துவர் கழிப்பிடங்கள் உள்ள நிலையில் விடியா மாடல் சுகாதாரத்துறை அமைச்சர் 2,553 பணியிடங்களுக்கான தேர்வு விரைவில் நடத்தப்படும் என பல மாதங்களாக வெற்று அறிவிப்பை மட்டுமே அளித்து வருகிறார். அரசு மருத்துவர் பணி வேண்டி காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள் இது வேதனையாக உள்ளது என கவலை தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அம்மா ஆட்சியின் போது தமிழகத்தில் ஏற்படும் மருத்துவ கழிப்பிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டதன் விளைவாக இந்தியா முழுவதும் தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை தமிழ்நாட்டில் 2018 அடைந்ததால் மத்திய அரசின் விருதை பெற்றோம். உடல் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்பட்டதன் விளைவாக 2015 முதல் 2020 வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற விருதினை பெற்றோம். இன்றைய தேதியில் சுமார் 2,600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும், செவிலியர்கள், ஆய்வக உதவியாளர்கள் என்று ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் செய்திகள் தெரிய வருகிறது. மேலும் பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வர் பதவியை நியமிக்க இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என்ற ஒரு வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. எனவே உடனடியாக திமுக அரசு தமிழகத்தில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதே போன்ற எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.